வணக்கம். பைபிள்ல இருக்கிற எபிரேயர் புத்தகத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். எபிரேயர்னா யாரு? அந்த பேர் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? வாங்க இந்த சுவாரஸ்யமான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். எபிரேயர்களுக்கு ஏன் எபிரேயர்கள்னு பேர் வந்துச்சு? நீங்க என்னைக்காவது இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு சிம்பிளான பதில் கிடையாதுங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆழமான சரித்திரமே இருக்கு. வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பழமையானது. நம்ம மோசே காலத்துக்கோ இல்ல ஆபிரகாம் காலத்துக்கோ போனா பத்தாது. அதுக்கும் முன்னாடி, ஆமாங்க, தேசங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அதாவது பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட அந்த காலகட்டத்துக்கே நாம போகணும். அங்கதான் இந்த கதை ஆரம்பிக்குது. சரி, இந்த ரகசியத்தோட முதல் துப்பு எங்க இருக்கு தெரியுமா? ஆதியாகம புத்தகத்துல இருக்கு. அதுவும் நாம பலமுறை வாசிச்சிருந்தாலும் பெருசா கவனிக்காம விட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன வசனத்துல தான் இந்த பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. இங்க பாருங்க, சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அவன் ஏபேரின் சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வம்சாவளி வேற எந்த பெரிய தலைவர் பேர்லயும் சொல்லப்படல. ஆனா குறிப்பா ஏபேர்ங்கிற ஒருத்தரோட பேர்ல சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த ஏபேர்? ஏன் இவரோட பேர் இவ்ளோ முக்கியம்? ஏபேர், இந்த எபிரேய பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடந்து செல்பவர் அல்லது மறுபக்கத்திலிருந்து வந்தவர். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏபேர் என்ற வார்த்தையிலிருந்து தான் இவ்ரி, அதாவது இப்ரேயர் என்ற வார்த்தையே வருது. அப்போ ஏப்ரேயர்னா கடந்து வந்தவர்னு அர்த்தம். பாருங்க, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? எப்ரேயர்ங்கிறது வெறும் ஒரு மதத்தோட பேர் கிடையாதுங்க, அது ஒரு அடையாளம். சரித்திரத்துல எத்தனையோ குழப்பங்கள் மாற்றங்கள் வந்த போதும் அதையெல்லாம் கடந்து வந்த ஒரு வம்சத்தோட அடையாளம் அது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த கடந்து வந்தவர்ங்கிற அடையாளம் ஏன் இவ்வளவு முக்கியமானதா மாறுச்சு? அதுக்கு காரணம் சரித்திரத்தையே மாத்தி போட்ட ஒரு பெரிய சம்பவம். ஆமா, பாபேல் கோபுர சம்பவம் தான். இப்ப இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு புரியும். முதல்ல பாபேல் கோபுரம். மனுஷங்க சிதறடிக்கப்படுறாங்க, மொழிகள் குழம்பி போகுது. ஆனா அந்த குழப்பத்துக்கு மத்தியில ஏபேர் மூலமா ஒரு வம்சம் தன்னோட அடையாளத்தை பாதுகாக்குது. அதுக்கு பிறகுதான் பல நூற்றாண்டுகள் கழிச்சு ஆப்ரஹாம் எபிரேயர்னு அழைக்கப்படுறார். அதுக்கும் அப்புறம்தான் இஸ்ரவேல்ங்கிற தேசமே உருவாகுது. பாத்தீங்களா அந்த வரிசைய? அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம் இதுதான். எப்ரேயருங்கிறது ஒரு வம்சாவளி அடையாளம். அது உடன்படிக்கை தேசம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆப்ரஹாம் ஒரு எப்ரேயர். ஆனா இஸ்ரவேலுங்கிறது யாக்கோபுக்கு பிறகு உருவான ஒரு உடன்படிக்கை தேசம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நாம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த வரலாற்று பின்னணியோட வாங்க நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எதுக்காக ஒரு முழு புத்தகத்துக்கும் எப்ரேயருக்கு எழுதின நிருபம்னு பேர் வைக்கணும்? அதுக்கு காரணம், அந்த புத்தகம் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ்க்காக எழுதப்பட்டது. அவங்க யாருன்னா, இயேசுவ விசுவாசிகளா ஏத்துக்கிட்ட யூதர்கள். அதனால அவங்களுக்கு தேவாலய வழிபாட்டு, ஆசாரியர்கள், பலிகள், உடன்படிக்கைகள், மோசே, மெல்கிசேதேக்கு இத பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். இதையெல்லாம் விளக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க சந்திச்ச துன்புறுத்தல்கள்னால சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, ஐயோ, இந்த புது விசுவாசம் எல்லாம் கஷ்டமா இருக்கு, நாம நமக்கு நல்லா தெரிஞ்ச பழகி போன பழைய தேவாலய முறைக்கே திரும்பி போயிடலாமா அப்படின்னு ஒரு பெரிய சோதனைக்குள்ள அவங்க இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் எபிரேயர் புத்தகம் அவங்களுக்கு ஒரு தெளிவான உறுதியான பதில சொல்லுது. கிறிஸ்து எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட மேலானவர். அவர் தேவதூதர்களை விட, மோசேயை விட, ஆரோனை விட, பழைய உடன்படிக்கையை விட, நீங்க செலுத்துற பலிகளை விட மேலானவர். நீங்க திரும்பி போக நினைக்கிற எல்லாத்துக்குமான முழுமையான நிறைவறுதல் கிறிஸ்துதானன்னு அடிச்சு சொல்லுது இந்த புத்தகம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லான மெசேஜ் இது. ஓகே, இதுவரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த புத்தகம் முதல் நூற்றாண்டு யோத விசுவாசிகளுக்காக ரொம்ப குறிப்பா எழுதப்பட்டிருந்தா அது எப்படி இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும்? இது நமக்கான புத்தகம்தானா? இந்த கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா, இல்ல. எபிரேயர் புத்தகம் நேரடியா நமக்கு எழுதப்படல. ஏன்னா நாம அந்த சூழ்நிலையில இல்ல. தேவாலய முறைக்கு திரும்பி போகணுங்கிற அந்த குறிப்பிட்ட சோதனை நமக்கு இப்ப கிடையாது. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த புத்தகம் நமக்கு எழுதப்படலனாலும் அது நிச்சயமா நமக்காக எழுதப்பட்டிருக்கு. என்ன குழப்பமா இருக்கா? அதாவது இது ரிட்டன் டு அஸ் இல்ல, ஆனா ரிட்டன் ஃபார் அஸ். இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? எப்படி நமக்காகன்னு கேக்குறீங்களா? இந்த புத்தகம் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை கத்துக் கொடுக்குது. ஒன்னு,
தேவன் தன்னோட வாக்குறுதிகளை ஒருபோதும் கைவிட மாட்டார், அத முழுமையா நிறைவேற்றுவார்னு காட்டுது. 2 கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை அழிக்க வரல, அதை நிறைவேற்றத்தான் வந்தார்னு புரிய வைக்குது. 3 கஷ்ட காலத்துல விசுவாசத்துல எப்படி உறுதியா நிக்கிறதுன்னு நமக்கு காட்டுது. 4 தேவனுடைய சிட்சை நம்மள எப்படி உருவாக்குதுன்னு தெளிவா விளக்குது. இதெல்லாம் இன்னிக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவையானது தானே? ஆக ஏபேர் காலத்துல எல்லா குழப்பங்களுக்கு மத்தியிலேயும் ஒரு வம்சத்தை கடந்து வரவச்சு பாதுகாத்த அதே தேவன் இன்னைக்கு தன்னுடைய மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் பாதுகாக்க ஆரம்பிக்கிற ஒரு மக்களை அவர் ஒருபோதும் இழக்கவே மாட்டார். இது எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லையா?